நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட. மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட. மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய். மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய். இறைவா இறைவா இசைவா இசைவா. மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட. நான் பாடும் பாடல் நாள் வாழும் வாழ்வே. நாதா நீதான் பாப்புனைந்த கவிஞன். நான் பாடும் பாடல் நாள் வாழும் வாழ்வே. நாதா நீதான் பாப்புனைந்த கவிஞன். நல்லெண்ணமும் நன்மனமொழியும் நம்பிக்கையும் நல்லற செயலும் நின் பாடல் பொருளாய் நீ தந்த அருளை. நின் பாடல் பொருளாய் நீ தந்த அருளை. மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட. நீ மீட்டும் நாதம் நிம்மதி தரும் வேதம்.
நீங்கா நினைவாய் இதயத்தின் இசைஞன். நினிசா ரிரிசா நினிசா சகரிசா நினிசா ரிரிசா நினிசா சகரிசா. நீ மீட்டும் நாதம் நிம்மதி தரும் வேதம். நீங்கா நினைவாய் இதயத்தின் இசைஞன். நற்பண்பு குணமும் நலம் சிந்தும் திறனும் நற்பழக்கமும் நல நிறைவாழ்வும் நல்வாழ்வின் ஸ்வரமாய் நீ தந்த வரமே. நல்வாழ்வின் ஸ்வரமாய் நீ தந்த வரமே. மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட. மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட. மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய். மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய். இறைவா இறைவா இசைவா இசைவா. மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 27 முதல் 32 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே, மத்தேயின் வீட்டிலே விருந்து உண்ட இயேசுவிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று மறைநூல் அறிஞர்கள் மறைமுக கேள்வி ஒன்றை எழுப்பினார்கள். நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்ற இயேசுவின் பதில் மத்தேயு ஒரு நோயாளி பாவி என்பதை உணர்த்துகிறது. அந்த நோயாளியோடு பாவியோடு தன்னுடைய உடனிருப்பை ஏற்படுத்திக் கொள்வதிலே என்ன தவறு என்று கேட்பது போன்று நமக்கு தோன்றுகிறது. இருக்கலாம், மத்தேயுடன் உயர்ந்த பதவி இருந்தது, கை நிறையவும் பை நிறையவும் பணம் இருந்தது. ஆனாலும் மனிதனிடம் நிம்மதி இல்லை. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையும் உள்ள இடத்தில் நிம்மதி இருக்காது என்று சொல்வார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை இருக்காது. அவர்கள் ஒரு நோயாளிகளே. நோயாளியாய் இருப்பது குற்றம் அல்ல. மருந்தும் மாத்திரையும் மருத்துவரும் கிடைத்தும் நோயிலிருந்து விடைபெற மனமில்லாமல் முயற்சி செய்யாமல் இருப்பது மாபெரும் குற்றம். அவர் ஒரு சாதாரண நோயாளி அல்ல, கைவிடப்பட்ட நோயாளி. மத்தேயு அப்படி அல்ல. நல்ல மருத்துவராம் இயேசுவை கண்டவுடன் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இயேசு நல்ல மருத்துவர், நம் வாழ்வின் நோய்களை நீக்குவார். அந்த இயேசுவின் சீடர்கள் நாம் என்று சொன்னால் நாமும் இந்த சமூகத்தின் நோய்களை தீர்க்கின்ற மனிதர்களாக வலம் வர வேண்டும். இன்றைக்கு அகில உலக பெண்கள் தினத்தை கொண்டாடுகிறோம். அத்தனை பெண்களுக்கும் நம்முடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிற இந்த சூழலிலே பெண்களை ஆற்றல் படுத்தி சம உரிமையை நிலைநாட்ட நாம் அனைவரும் பங்காளிகளாக மாற வேண்டும். இந்த பெண்களை நோயாளிகளாக பாவிகளாக பாதிக்கப்பட்ட சமூகம் அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் தான் இவர்களை நோயாளிகளாகவே இந்த சமுதாயம் மாற்றியுள்ளது.
சமூகமும் மாற்றுகிறது, சமயமும் மாற்றுகிறது. அவர்களுக்கு உரிய தன் உரிமையை கொடுப்பதால் இந்த நோய்த்தனத்திலிருந்து இவர்களை குணப்படுத்த முடியும் என்பதுதான் என்னுடைய ஒரு பார்வை. இயேசுவும் அந்த பார்வையோடு தான் பணி செய்தார். வரலாற்று ஏடுகளை புரட்டி பார்த்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிநிகர் சமமான கூலி வேண்டும் என்பதற்காக 1960களில் அமெரிக்காவில் பஞ்சாலைகளில் 75க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி உயிர் துறந்த நாளின் நினைவாகவும் பெண் தொழிலாளர்கள் எழுப்பிய உரிமை குரலுக்கு கிடைத்த வெற்றியாகவும் பிறந்ததுதான் அகில உலக பெண்கள் தினம். இந்த நாள் ஆண்டுதோறும் அகில உலக அளவிலே மார்ச் 8ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஐக்கிய நாடுகள் பெருமன்றம் இந்த ஆண்டை அனைத்து பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் உரிமைகள், சமத்துவம், அதிகாரம் அளித்தல் என்ற கருப்பொருளின் கொண்டாட அழைப்பும் விடுக்கிறது. ஒரு தாயாக, மனைவியாக, சகோதரியாக, தோழியாக, மகளாக, பேத்தியாக என ஒட்டுமொத்த உறவிலும் ஆணுக்கு துணையாக, இணையாக நிற்பவள் தான் பெண். உலக மக்கள் இனத்திலே 50 விழுக்காட்டினர் பெண்களை. இருப்பினும் உரிமைகளை பெறுவது, வளங்களை பகிர்ந்து கொள்வது, வாய்ப்புகளை பெறுவது, வன்முறையின்றி பாதுகாப்புடன் வாழ்வது என்பனவற்றில் பெண்களுக்கு உண்மையான சமத்துவமின்மை காணப்படுகிறது. உலக பொருளாதார மன்றத்தின் அறிக்கையின்படி பாலின சமத்துவத்தினை அடைய இன்னும் 133 ஆண்டுகள் ஆகுமாம். இத்தகைய சூழலில் தமிழக திரு அவையின் பெண்கள் பணிக்குழு பெண்களை ஆற்றல் படுத்தி சம உரிமை நிலைநாட்டுவோம் என்ற கருப்பொருளில் அகில உலக பெண்கள் தினத்தை கொண்டாட அழைக்கிறது. இருக்கக்கூடிய இடங்கள்ல பெண்கள் பணிக்குழுவே நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். நம்ம பெண்களையே நம்முடைய சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள நாம் மறக்கிறோம். ஆனால் சம உரிமை நிலைநாட்டுவோம் என்று கோரிக்கையும் வைக்கிறோம். 2025ஆம் ஆண்டு பாலின சமத்துவம் பேணுதல், பெண்களுக்கு சமூகத்தில் அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றின் உலகளாவிய நோக்கமும் ஜூபிலி ஆண்டின் கூட்டொருமிக்க திரு அவையின் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற மைய கருத்தும் இணைந்து முக்கிய நிகழ்வாக அமைகிறது. அன்புக்குரியவர்களே, தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிராக பெருகி வருகின்ற குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வினை ஏற்படுத்தலாம், பாலின சமத்துவத்தை பயிற்றுவிக்கலாம், பாடத்திட்டங்களிலே, மறை கல்விகளிலே, பங்களவுகளிலே, மறை மாவட்ட அளவுகளிலே பல்வேறு பயிற்சிகளில் பாலின சமத்துவத்தை பயிற்றுவிக்கலாம், அதிகாரம் அளித்தலை ஊக்குவிக்கலாம், கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சமத்துவத்தை பேணுதலிலும் தலைமைத்துவம் வழங்குதலிலும் முடிவெடுக்கின்ற தளங்களிலும் பெண்களை அமர்த்துதல், இதன் மூலம் அதிகார கட்டமைப்புகளை மறு வரையறை செய்தல், இளம் பெண்களையும் சிறுமிகளையும் வழிநடத்துதல், அதுபோன்று பாலின சமத்துவத்திற்கான பாலின நீதிக்கான இயக்கங்களோடு ஏன் இணைந்து பயணிக்க கூடாது என்ற கேள்வி எழுகிறது. ஆக சவால்களை தாண்டி திரு அவையிலும் சமுதாயத்திலும் பெண்கள் பல முயற்சிகளை ஏற்படுத்தி உள்ளார்கள். பெண்கள் ஆண்களுக்கு இணையாக பல்வேறு துறைகளில் சாதனைகளை படைத்துள்ளார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அலுவலக நியமன பணியில் கூட அருள் சகோதரி சைமோனா பணி அமர்த்தப்பட்டுள்ளார். இந்தியாவின் குடியரசுத் தலைவரான திருமிகு திரௌபதி முர்மு, கல்வி போராளியான மலாலா யூசுப்சாய், ஆசிரியரும் சமூக விமர்சகருமான அருந்ததி ராய், சுற்றுச்சூழல் ஆர்வலர் மேத்தா பட்கர், அரசியல்வாதி பிரியங்கா காந்தி, மாநில முதல்வரான திருமிகு மம்தா என பெண்கள் சாதித்து வருகிறார்கள். சேலம் மாவட்ட ஆட்சியாளர் திருமதி பிருந்தா உட்பட தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் பெண்களை மாவட்ட ஆட்சியாளராக பணிபுரிந்து வருகிறார்கள். விண்வெளியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுனிதா வில்லியம்ஸ் அதிக நேரம் விண்வெளியில் நடந்து கின்னஸில் இடம்பெற்றுள்ளார். சாதிக்க பிறந்தவள் பெண் என்பதை உணர வேண்டும். இனி உங்களிடையே ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்துள்ள யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்ற தூய பவுலடியாரின் வாக்கையும் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தழைக்குமாம் என்ற புரட்சி கவி பாரதி உரைத்த உண்மையையும் வாழ்வாக்குவோம். பெண்களின் திறன்களை மேம்படுத்தி சமமான பங்கேற்பை உறுதி செய்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆணுக்கு நிகர் பெண் என்ற உயர்ந்த குறிக்கோளோடு எங்களை பயணிக்க செய்கின்ற அன்பு ஆண்டவரை, நாங்கள் ஆண் பெண் நலமான உறவுகளிலே உயர்ந்து சமூகத்திலே சிறந்து பண்பாட்டில் பக்குவமாகி யூபிலி ஆண்டிலே நாங்கள் இணைந்து பயணிக்கவும், பெண்களை
பெண்களின் உரிமைகளை பேணி காக்கவும், பாலின பாகுபாடின்றி பெண்களும் ஆண்களும் ஒன்றிணைந்து சமத்துவம் கொண்ட புதியதொரு உலகு படைக்க எங்களை கருவிகளாக மாற்றும் ஆண்டவரே. ஆமேன். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட, வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட, வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே, என் ஆண்டவரே,
ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
கொண்டு எழுவோம் தோழி, தடமுண்டு நமக்கும் தோழி. அடம் கொண்டு அடிமையாக்கினும் முடமாக்கி முன்னேறுவோம். அடம் கொண்டு அடிமையாக்கினும் முடமாக்கி முன்னேறுவோம். கொள்கைகள் பல கண்ணின்றி காட்சி காணாத நிலைவோம். பெண்ணின்றி மண்ணும் மண்ணுயிரும் இல்லை. இதுதானே உண்மை இறைஞான பெண்மை. இதை சொல்லி முழங்கு கிழக்காயெழு. அழகான பெண்மை அசைந்தாடும் உலகில் அடிமையாயவரும் படைப்பினில் இல்லை. அழகான பெண்மை அசைந்தாடும் உலகில் அடிமையாயவரும் படைப்பினில் இல்லை. இடம் கொண்டு எழுவோம் தோழி. சரியில்லை என்று சாத்திரம் சொல்லும் பெருமூடர் பலர் இங்கு கண்ணொன்று பெரிதாகி மருகன் சிறிதான சிறுகொன்று வெட்டி இன்னொன்றால் பற என்ற அநியாயம் அன்றோ அறமென்றால் எதுவோ ஆதிக்கம் வென்றிட கனலாயெழு. அழகான பெண்மை அசைந்தாடும் உலகில் அடிமையாயவரும் படைப்பினில் இல்லை. அழகான பெண்மை அசைந்தாடும் உலகில் அடிமையாயவரும் இல்லை. இடம் கொண்டு எழுவோம் தோழி, தடமுண்டு நமக்கும் தோழி. இடம் கொண்டு எழுவோம் தோழி, தடமுண்டு நமக்கும் தோழி. அடம் கொண்டு அடிமையாக்கினும் முடமாக்கி முன்னேறுவோம். அடம் கொண்டு அடிமையாக்கினும் முடமாக்கி முன்னேறுவோம். இடம் கொண்டு எழுவோம் தோழி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.